எல்லோருக்கும் வணக்கம். அபிவிருத்தி உத்தியோகத்தர் சேவையின் வினைத்திறமகான் தட பரீட்சை தொடர்பான நிதி நடைமுறைகள் அல்லது கணக்கீட்டு நடைமுறைகள் என்று ஒவ்வொரு பேரால் அழைக்கப்பட்டாலும் நிதி ஒழுங்கு விதிகள் தொடர்பான செயலமர்வில் சந்திக்கிறோம். இதனுடைய பார்வையாளர் கலரியில கலந்து கொள்ள முடியும் என்று அதிபர் சேவையில் உள்ள முதலாவது வினைத்திறமகான் தடை பரீட்சைக்கு தோற்ற வேண்டிய அலுவலர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களும் இணைந்திருந்தால் அவர்களையும் இந்த நேரத்தில் வரவேற்றுக் கொண்டு செயலமர்வுக்குள்ள போவோம். இந்த நிதி ஒழுங்கு விதிகள் தொடர்பான ஆரம்ப விடயங்களை அறிந்து கொள்ள ஆர்வமுடையவர்கள் சில சொற்பதங்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. ஒன்று திரட்டு நிதி, இரண்டாவது கட்டு நிதி. இந்த திரட்டு நிதி தொடர்பாகவும் கட்டு நிதி தொடர்பாகவும் அதிக அளவில் வினாக்கள் வருகிறது. பல வினாக்கள் அதுக்குள்ளே இருக்குது. அந்த விடயங்கள் தொடர்பில் சிலது ஏற்கனவே கதைத்த விடயங்கள் அது தொடர்பாக பேசிய விடயங்களாக இருந்தாலும் கூட ஒரு மீள் பார்வைங்கிற அடிப்படையில் இன்றைக்கு திரட்டு நிதி, நேரம் கிடைத்தால் அதை தொடர்ந்து கட்டு நிதி ஆகிய விடயங்கள் தொடர்பாக பேசலாம். அப்போ முதல்ல இந்த திரட்டு நிதி என்றால் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திரட்டு நிதி என்று அழைக்கப்படுவது என்ன? அதை புரிந்து கொண்டால்தான் அது தொடர்பில் ஏனைய விடயங்களை பார்த்துக்கொள்ளே. அப்போ நாங்கள் முதல்ல திரட்டு நிதி பற்றி அறிந்து கொள்வதற்கு நேரடியாக நிதி ஒழுங்கு விதிகளுக்குள்ள பிரவேசிப்போம். நிதி ஒழுங்கு விதிகளினுடைய இரண்டாவது நிதி ஒழுங்கு விதி திரட்டு நிதி தொடர்பான பல்வேறு விவரங்களை எங்களுக்கு தருகிறது. அதில் இரண்டாவது நிதி ஒழுங்கு விதியினுடைய முதலாவது பிரிவாக நிதி தொடர்பாக அரசியலமைப்பு சட்டத்தில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை அவர்கள் பதிவிட்டு காட்டியிருக்கிறார்கள். நிதி ஒழுங்கு விதியில முதலாவது நிதி ஒழுங்கு விதி நான் நினைக்கிறேன் எல்லோருக்கும் தெரியும். இருந்தாலும் நான் அவங்களுக்கு அதை காட்சிப்படுத்தி கொண்டு போகும். சரிதானே? நிதி ஒழுங்கு விதிகளில் முதலாவது நிதி ஒழுங்கு விதி நிதி ஆண்டு என்பது தொடர்பாக இருக்குது. நம்ம நிதியாண்டு தொடர்பாக எளிமையாக கேட்டால் நீங்கள் சொல்ல வேணும், நிதி ஆண்டு என்பது ஜனவரி மாதம் 1ஆம் தேதியில இருந்து டிசம்பர் மாதத்தினுடைய 31ஆம் தேதி வரையிலானது நிதி ஆண்டு என்று சொல்லுவோம். முதலும் சொல்லியிருப்பேன் தெரியல. ஆனால் ஒரு சட்டபூர்வமான விடை ஒன்றை கொடுக்க வேண்டுமாக இருந்தால் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் நிதி ஆண்டு என்பது ஒவ்வொரு ஆண்டினதும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி தொடங்கி அதே ஆண்டின் டிசம்பர் மாதத்தின் 31ஆம் தேதியில் முடிவடைகிறது. இந்த ஒவ்வொரு ஆண்டினதும் அதே ஆண்டின் ஆகிய சொற்கள் இருந்தால்தான் அதுல எந்த வேறுபடாத பொருளையும் அது தரும். சரிதானே? இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் நிதி ஆண்டு என்பது ஒவ்வொரு ஆண்டினதும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி தொடங்கி, அதை ஜனவரி என்று எழுதலாம், பரவாயில்ல, ஜனவரி மாதம் 1ஆம் தேதி தொடங்கி அதே ஆண்டின் டிசம்பர் மாதத்தின் 31ஆம் தேதியில் முடிவடைகிறது. இதுதான் முதலாவது நிதி ஒழுங்கு விதி. 2.5 வரி. சரிதானே? 2.5 வரியும் இல்லை, பரவாயில்ல, 2.5 லைன்ல இருக்கு. இது கேட்கப்பட்ட அவ்வளவு சந்தோஷம். நாம் எழுதி ஒரு 2 புள்ளி எடுத்துருவோமே. அடுத்தது இந்த அரசியலமைப்பில் உள்ள ஏற்பாடுகள். இது தொடர்பில் நாங்கள் விளக்கமாக ஒரு தடவை பேசி இருக்கிறோம். இருந்தாலும் இன்றைக்கு திரட்டு நிதி என்பதை பற்றி பேசும். நிதி ஒழுங்கு விதி 2 அதனுடைய உபபிரிவு 1 அரசியலமைப்பில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள். அரசியலமைப்பின் உறுப்புரை 148 தொடக்கம் 152 வரையானது அப்படியே பிரதி செய்து பதிவிடப்பட்டிருக்கிறது. இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியலமைப்பின் 17வது அத்தியாயம் நிதி தொடர்பாக பேசுகிறது. இதில் பொது நிதியும் பாராளுமன்றமும் தொடர்பான விடயங்களை உறுப்புரை 148 தொடக்கம் 152 வரையிலான உறுப்புரைகள் பேசி நிற்கிறது. 148வது உறுப்புரையில பெரிய கேள்வி, கட்டுரை கேள்வி வருகிறது. பகிரங்க நிதிகளின் மீது பாராளுமன்றம் கொண்டுள்ள கட்டுப்பாடு தொடர்பாக விவரிக்க சொல்லி கேட்பார்கள். அப்படி விவரிக்க சொல்லி கேட்டால் இது போதாது. 148 இருந்து 152 வரைக்கும் இருக்கிற விடயங்கள் முழுமையாக நாங்கள் எழுதுகிறோம்.
ஒரு கேள்வி. அஹ், திரட்டு நிதியின் மீது பாராளுமன்றம் கொண்டுள்ள கட்டுப்பாடு தொடர்பாக விவரிக்க என்று பெரிய எண்ணிக்கைக்கு கேட்பார்களாக இருந்தால் அதுக்கு நான் இன்றைய சேதமரனுடைய நிறைவில் உங்களுக்கு விட சொல்லித்தார். சாதாரணமாக 2 புள்ளிகள் அல்லது 3 புள்ளி இப்படியான புள்ளிகளுக்கு கேட்பார்களாக இருந்தால் நீங்கள் எளிமையாக 2 விடயங்களை சொன்னால் போதும். ஒன்று, பகிரங்க நிதிகளின் மீது பாராளுமன்றம் பூரணமான கட்டுப்பாடு கொண்டதாக இருக்கும். முதலாவது விடயம் பகிரங்க நிதி அல்லது பொது நிதி. பகிரங்க நிதிங்கிறது பப்ளிக் ஃபண்ட், சரிதானே? பகிரங்க நிதியின் மீது பாராளுமன்றம் முழுமையான கட்டுப்பாடு கொண்டதாக இருக்கும். இரண்டாவது விடயமாக சொல்லப்பட்டிருக்குது, பாராளுமன்றத்தினால நிறைவேற்றப்பட்ட சட்டத்தினால் அதிகாரம் அளிக்கப்படாமல், பாராளுமன்றத்தினால் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தினால் அதிகாரம் அளிக்கப்படாமல் உள்ளூர் அதிகார சபை அல்லது வேறு பகிரங்க அதிகார சபை வரி, வீத வரிகள், வேறு விதிப்புகள், அறவீடுகள் எவற்றையும் விதித்தல் ஆகாது. இதான் நீங்க பாராளுமன்றம் பொது நிதியின் மீது கொண்டுள்ள கட்டுப்பாடுகள் தொடர்பாக சிறிய புள்ளிகளுக்கு கேட்கப்பட்டால் 2 விடை தான் இருக்கு. ஒன்று, பாராளுமன்றம் பொது நிதியின் மீது பூரண கட்டுப்பாடு கொண்டிருக்கும். 2வது, ஒரு பாராளுமன்றத்தினால இயற்றப்பட்ட சட்டத்தினால அனுமதி அளிக்கப்பட்டால் மட்டும்தான் உள்ளூர் அதிகார சபையோ அல்லது வேறு எந்த ஒரு பகிரங்க அதிகார சபை, எந்த ஒரு அரச நிறுவனமோ ஏதாவது வரி, வீத வரி, வரி என்றா டாக்ஸ், வீத வரி என்றா ரேட், சரிதானே? வரி, வீத வரி அல்லது வேறு எந்த விதமான அறவீடுகளையும் செய்ய முடியும். பாராளுமன்ற சட்டத்தினால இவைக்கு அதிகாரம் ஒன்று கொடுக்கப்படாவிட்டால் சட்ட ஏற்பாடு இல்லாமல் யாரும் எந்த வரியோ, வீத வரியோ, வேறு எந்த விதமான விதிப்புகளையோ செய்ய முடியாது. பாராளுமன்றம் தான் சட்டம் இயற்றும் நிறுவனம். ஆகவே பாராளுமன்றம் பகிரங்க நிதியின் மீது கொண்டுள்ள கட்டுப்பாடு என்று கேட்கப்பட்ட சுருக்கமாக சொல்லப்பட்ட இந்த 2ஐயும் தான் நீங்கள் சொல்லணும். ஒன்று, பாராளுமன்றம் பகிரங்க நிதியின் மீது பரிபூர்ண கட்டுப்பாடுடையதாக இருக்கும். 2வது, பாராளுமன்றத்தினால் நிறைவேற்றப்பட்ட சட்டம் ஒன்றினால் அதிகாரம் அளிக்கப்பட்டால் மட்டுமே ஏதேனும் உள்ளூர் அதிகார சபை அல்லது ஏதேனும் பகிரங்க அதிகார சபை வரி, வீத வரி அல்லது வேறு ஏதேனும் அறவீடு எதனையும் விதிக்க முடியும். இதை நாங்கள் இப்போதைக்கு எளிமையாக புரிந்து வைத்துக் கொள்வோம். 2வது, திரட்டு நிதியம் என்றால் என்ன என்கிறது ஒரு கேள்வி. சரியா? இப்போ அரசாங்கத்துக்கு கிடைக்கிற காசுல இந்த தேவைக்கு தனியா எடுத்து வையுங்கோ என்று சொல்லப்பட்டது தவிர மிச்ச எல்லா காசும் திரட்டு நிதியமாக அமைய வேண்டும். சட்டத்தால சொல்லப்பட்டிருக்கும் இது இந்த தேவைக்கு எடுத்து வையுங்கோ. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஓய்வூதிய உரித்துடைய அலுவலர்கள், உங்களிடமிருந்து ஒவ்வொரு மாதமும் சம்பளத்தில் WNOP என்று சொல்லி விதவைகள் அனாதைகள் ஓய்வூதிய நிதியம் அல்லது தபுதாரர் அனாதைகள் ஓய்வூதிய நிதியம் அறவீடு செய்யப்படுது. அறவீடு செய்யப்படுகிற அந்த தொகை சட்டத்தினால குறித்து ஒதுக்கப்பட்ட ஒரு நிதியமாக கருதி அந்த நிதியில வைக்கப்படும். அது குறித்த நோக்கத்துக்கு என்று சட்டத்தினால் குறித்து ஒதுக்கப்பட்டது. அதுபோல EPF, ETF, சரிதானே, ஊழியர் சேமலாப நிதியம், ஊழியர் நம்பிக்கை நிதியம், இந்த மாதிரியான சில நிதியங்கள் இருக்குது. அது சட்டத்தினால் குறித்த நோக்கத்துக்கென்று குறித்து ஒதுக்கப்பட்டவை. அப்படி குறித்து ஒதுக்கப்படாத குடியரசின் எல்லா நிதியையும் நாங்கள் திரட்டு நிதியமாக கருது. இப்ப விளங்குதுதானே திரட்டு நிதியம் என்றா என்ன? குறித்த நோக்கத்திற்கென சட்டத்தினால் குறித்து ஒதுக்கப்படாத குடியரசின் நிதிகள் ஒரு திரட்டு நிதியமாக அமைய வேண்டும். இதான் திரட்டு நிதி என்பதற்கான வரைவிலக்கணம். இப்ப கேட்கிற போது ஒரு 5 புள்ளிக்கு கேட்கிறார்களாக இருந்தால் இதுக்கு 1 புள்ளி தான் கொடுப்பார். குறித்த நோக்கங்களுக்கு என்று சட்டத்தினால் குறித்து ஒதுக்கப்படாத குடியரசின் நிதிகள் ஒரு திரட்டு நிதியமாக அமைய வேண்டும், அல்ல திரட்டு நிதியமாக அமையும், நாங்கள் அமைதல் வேண்டும் என்று எழுதுவோம். அடுத்தது, திரட்டு நிதியத்தினுடைய உட்பாய்ச்சல்களும் திரட்டு நிதியின் மீது மேற்கொள்ளப்படுகிற பொறுப்பித்தல்.
திரட்டு நிதிக்கு எப்படி காசு வருகுது, திரட்டு நிதி என்றால் எப்படி வருகுது, திரட்டு நிதியின் உட்பாய்ச்சல். அதை நாங்கள் இரண்டாவது விடயமா எழுத போறோம். குறித்த நோக்கங்களுக்கென்று குறித்து ஒதுக்கப்படாத குடியரசின் எல்லா வரிகள், விதிப்பனவுகள், வீத வரிகள், தீர்வைகள் என்பவற்றின் வரவுகள். இது ஒரு விடயம். குடியரசின் வரிகள், விதிப்பனவுகள், வீத வரிகள், தீர்வைகள் என்பவற்றின் வரவுகள். மற்ற எல்லா வரவுகளும் வருமானங்களும். இப்ப இந்த பாருங்க, அரசாங்கத்தினால ரெவென்யூ என்று சொல்லுவோம் நாங்கள், இறைவரி. இறைவரி மூலமாக கிடைக்கின்ற எல்லா வரவுகள், அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கு. அதுலேயும் குறித்த நோக்கங்களுக்கு என்று குறித்து ஒதுக்கப்படாத குடியரசின் எல்லா வரிகள், விதிப்பனவுகள், வீத வரிகள், தீர்வைகள் என்பவற்றின் வரவுகளும் மற்ற எல்லா வரவுகளும் வருமானங்களும் திரட்டு நிதியினுள் செலுத்தப்படுதல் வேண்டும். அப்போ திரட்டு நிதியத்துக்குள்ள என்ன செலுத்தப்பட வேணும் என்று கேட்டால் இப்ப நீங்க தெளிவா சொல்லுவீங்க. ஒன்று இந்த இறைவரியினுடைய வரவுகள், அப்படி இறைவரியின் வரவு என்று சொல்லக்கூடாது, குறித்த நோக்கத்துக்கு குறித்தொதுக்கப்படாத குடியரசினுடைய எல்லா வரி, விதிப்பனவு, வீத வரி, தீர்வைகள் என்பவற்றின் வரவுகள். மற்ற எல்லா வரவுகளும் வருமானங்களும் இதனுள் செலுத்தப்படும். இதன் மீது பொறுப்பிக்கப்படுவது, அதாவது திரட்டு நிதியில பொறுப்பிக்கப்படுற திரட்டு நிதியில இருந்து செலவிடப்படுவது பகிரங்க கடன் மீதான வட்டி. அரசாங்கம் வாங்கின உள்நாட்டு வெளிநாட்டு கடனுக்கு வட்டி கட்டும் தானே, பகிரங்க கடன் மீதான வட்டி. கடனாள் நிதிய கொடுப்பனவுகள். கடனாள் நிதிய கொடுப்பனவுன்னா வாங்கின கடன்ல செலுத்தப்படுகிற முதல், வட்டி வேற முதல் வேற, முதலும் கொடுப்போம் தானே, கடனாள் நிதிய கொடுப்பனவுகள். மூன்றாவது, திரட்டு நிதியத்துக்கான பணத்தை சேகரிப்பது தொடர்பான செலவுகள். திரட்டு நிதியத்துக்கு நிதியை சேகரிக்கிறது வேலை இருக்குதானே, அரசாங்க வருமானத்தை சேகரிக்கிறது. திரட்டு நிதியத்துக்கான பணங்களை சேகரித்தல், முகாமை செய்தல், பெற்றுக்கொள்ளல் என்பவற்றின் இடைநேர்வான செலவுகள், கட்டணங்கள், செலவினங்கள் என்பன விளங்குதா? இரண்டாவது, மூன்றாவது பகிரங்க கடன் மீதான வட்டி. இரண்டாவது கடனாள் நிதிய கொடுப்பனம். மூன்று, திரட்டு நிதியத்துக்கான பணங்களை சேகரித்தலோடு தொடர்புடைய செலவினங்கள். அப்படி எழுதக்கூடாது, இதுல இருக்கிற மாதிரி எழுதினா நல்லது, நீங்கள் புரிந்து கொள்வதற்கு இலகுவாக சொல்லுகிறேன். திரட்டு நிதியத்துக்கான பணங்களை சேகரித்தலோடு தொடர்புடைய செலவினங்கள். திரட்டு நிதியத்துக்கான பணங்களை சேகரித்தல், முகாமை செய்தல், பெற்றுக்கொள்ளுதல் என்பவற்றின் இடைநேர் விளைவான செலவுகள், கட்டணங்கள், செலவினங்கள். நான்காவது, பாராளுமன்றம் தீர்மானிக்கக்கூடிய வேறு செலவுகளும் திரட்டு நிதியத்தின் மீது பொறுப்பிக்கப்படுதல் வேண்டும். இதை சில நேரம் ஒரு ஷோர்ட் நோட்ஸாக கேட்பார்களாக இருந்தால், சிறு குறிப்பாக கேட்பார்களாக இருந்தால், திரட்டு நிதியம் என்று கேட்டால் இவ்வளவு. திரட்டு நிதியம் என்றால் என்ன என்று கேட்கலாம், அல்லது திரட்டு நிதியம் என்பதை வரையறை செய்க என்று கேட்கலாம். வெறுமனே தலைப்பை போட்டுட்டு பின்வருவதை சிறு குறிப்படுத்துக என்று திரட்டு நிதியம் என்று போட்டு விட்டால், முதலாவது திரட்டு நிதியத்துக்கு ஒரு சுருக்கமான வரைவிலக்கணம், அதுக்கு பிறகு அதனுடைய உட்பாய்ச்சல்கள், மூன்றாவது அதன் மீதான பொறுப்பித்தல்கள். ஆக குறைந்தது 5 புள்ளி தருகிறார்கள், ஆகக்கூடியது 8 புள்ளி தருகிறார். சரியா? அது உங்களுடைய பேப்பரை பொறுத்தது. இதுல இருக்கிற மாதிரி எழுதுறது பெரிய கடினம் எல்லாம் இல்லை, இப்படியே பாடமாக்க தேவையில்லை. நாங்க கதைக்கிற போது விளங்கி கொண்டால் அதுக்கு பிறகு இதுவும் வாசிக்கிற ஒரு புத்தகம் தான் என்பதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. இப்ப எங்களுக்கு திரட்டு நிதியின் மீதான பாராளுமன்றத்தின் கட்டுப்பாடு குறைந்த புள்ளிகளுக்கு கேட்கப்பட்டா விட எழுத தெரியும். திரட்டு நிதியம் என்றால் என்ன என்று கேட்டால் அதுக்கு ஒரு விளக்கம் உண்டு, எங்களுக்கு சொல்ல சரிதானே. திரட்டு நிதி என்றால் என்ன என குறிப்பிட்டு அதன் உள்ளீடுகள் எது என குறிப்பிடுக என்று கேட்கப்பட்டால் மேலே இருக்கிற மட்டும் எழுதினா காணும். குறித்த நோக்கங்களுக்காக சட்டத்தினால் குறித்தொதுக்கப்படாத குடியரசின் நிதி ஒரு திரட்டு நிதியமாக அமையும்.
அதன் உள்ளீடுகளை குறிப்பிட சொன்னால் குறித்த நோக்கங்களுக்கென குறித்தொதுக்கப்படாத குடியரசின் எல்லா வரிகள், விதிப்பனவுகள், வீத வரிகள், தீர்வைகள் என்பவற்றின் வரவுகளும் மற்ற எல்லா வரவுகளும் வருமானங்களும் இதனுள் செலுத்தப்படும். திரட்டு நிதி என்றால் என்ன என குறிப்பிட்டு அதன் உட்பாய்ச்சல் மற்றும் பொறுப்பித்தல்களை கேட்டால் கீழே இருக்கிறதையும் சேர்த்து எழுதுவார். சில வேளைகளில் எதுவும் கேட்காம திரட்டு நிதி என்பதை வரையறுக்க என்று கேட்டுட்டு தார புள்ளி ஒரு 6ஆக இருக்குது என்றால் பயப்பட தேவையில்லை, அப்படியே முழுசா அள்ளி கொட்டி கொடுக்க. பிறகு அதிலேயே கஞ்சத்தனமா இருக்கிறீங்க, இப்போ உங்களுக்கு தெரியும் தானே, விட தெரிஞ்ச விடையே அப்படியே எழுதுங்க. சரியா? திரட்டு நிதியம் என்பது கிளியர். திரட்டு நிதி என்றால் என்ன? திரட்டு நிதியிலிருந்து பணத்தினை மீளப்பெறுவது தொடர்பான ஏற்பாடுகள். திரட்டு நிதியிலிருந்து பணத்தொகைகளை மீளப்பெறுவது தொடர்பான ஏற்பாடுகள் என்று கேட்கப்பட்டால் 4 ஏற்பாடுகளையும் எளிமையாக சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். முதலாவது 150(3)(4) பந்திகளில் சொல்லப்பட்ட சந்தர்ப்பங்கள் தவிர, அது என்னன்னு பாருங்க. 2 சந்தர்ப்பம் இருக்கு, அந்த 2 சந்தர்ப்பங்களும் தவிர அரசியலமைப்பின் 150(3)(4) பந்திகளில் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதை தவிர ஏனைய சந்தர்ப்பங்களில் நிதி என்ற விடயத்துக்கு பொறுப்பாக உள்ள அமைச்சரின் கைப்பட ஆக்கப்பட்ட ஆணைச்சீட்டு ஒன்றின் அதிகாரத்தின் கீழ் மட்டுமே திரட்டு நிதியத்திலிருந்து பணம் எதனையும் மீளப்பெறலாம். அப்ப சுருக்கம் என்ன சொன்னாங்க? நிதியமைச்சரின் கைப்பட ஆக்கப்பட்ட ஆணைச்சீட்டின் மூலமாக திரட்டு நிதியிலிருந்து பணத்தை மீளப்பெறலாம். இங்கே எப்படி போட்டிருப்பார்கள் என்றால் மறுவளமாக நெகட்டிவ் ஃபார்மேட்ல தான் எழுதியிருப்பார்கள். நிதி என்ற விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சரின் கைப்பட ஆக்கப்பட்ட ஆணைச்சீட்டின் அதிகாரத்தின் கீழ் அல்லாமல் பணத்தொகை எதையும் திரட்டு நிதியத்திலிருந்து மீளப்பெறுதல் ஆகாது என்று போட்டிருப்பார். விஷயம் ஒன்றுதான். நாங்கள் சொல்றோம் ஆணைச்சீட்டு இருந்தால் தான் மீளப்பெறலாம் என்று. அவர் சொல்றார் ஆணைச்சீட்டு இல்லாவிட்டால் மீளப்பெற முடியாது. சரிதானே? ஆணைச்சீட்டு இல்லாவிட்டால் மீளப்பெற முடியாது என்பதனுடைய அர்த்தம் ஆணைச்சீட்டு இருந்தால் மீளப்பெறலாம். அப்ப முதலாவது விடயமா நாங்கள் சொல்லணும், அரசியலமைப்பு சட்டத்தின் 150(3)(4) ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதை தவிர ஏனைய சந்தர்ப்பங்களில் நிதி என்ற விடயத்துக்கு பொறுப்பாக உள்ள அமைச்சர், சுருக்கமா நிதியமைச்சர் என்று எழுதலாம். ஒரு SLS எக்ஸாமுக்கு எழுதுற என்றால் இப்படி எழுதணும். EV எக்ஸாமுக்கு நிதியமைச்சர் எழுதினாலே போதும். நிதி என்ற விடயத்துக்கு பொறுப்பாக உள்ள அமைச்சரின் கைப்பட ஆக்கப்பட்ட ஆணைச்சீட்டு ஒன்றின் அதிகாரத்தின் கீழ் மட்டுமே திரட்டு நிதியத்திலிருந்து பணத்தை மீளப்பெறலாம். 2வது, பாராளுமன்றத்தினால் குறித்த பணத்தொகை அனுமதிக்கப்பட்டிருந்தால் மட்டுமே நிதியமைச்சர் ஆணைச்சீட்டை வழங்கலாம். எந்த நிதியாண்டில் பணம் மீள பெறப்பட இருக்கிறதோ அல்லது திரட்டு நிதியின் மீது பொறுப்பிக்கப்பட இருக்கிறதோ அந்த நிதியாண்டுக்கென குறித்த பணத்தொகை பாராளுமன்றத்தினால் அனுமதிக்கப்பட்டிருந்தால் மட்டுமே நிதியமைச்சர் ஆணைச்சீட்டினை வழங்கலாம். அப்ப சுருக்கமா நாங்கள் என்ன சொல்றோம்? குறித்த செலவு பாராளுமன்றத்தினால் அனுமதிக்கப்பட்டிருந்தால் மட்டுமே நிதியமைச்சர் ஆணைச்சீட்டு வழங்கலாம். முதலாவது 150(3)(4) உறுப்புரை தவிர ஏனைய எல்லா சந்தர்ப்பங்களிலும் நிதியமைச்சர் ஆணைச்சீட்டு வழங்கினால் மட்டும்தான் திரட்டு நிதியத்திலிருந்து பணத்தை மீளப்பெறலாம். 2வது, பாராளுமன்றத்தினால் குறித்த பணத்தொகை அனுமதிக்கப்பட்டிருந்தால் மட்டுமே நிதியமைச்சர் ஆணைச்சீட்டினை வழங்க வேண்டும். 3வது சந்தர்ப்பம் பார்ப்போம். இதுதான் நிதியமைச்சரோட சம்பந்தப்படாதது என்று சொன்னது. ஒதுக்கீட்டு சட்டம் மூலம், அதாவது இந்த செலவினத்துக்கான அனுமதி வழங்குகிற ஒதுக்கீட்டு சட்டம், நாங்கள் சொல்ற வரவு செலவு திட்டம். ஒதுக்கீட்டு சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுவதற்கு முன்னர், மேல 2வது சொல்லப்பட்டிருக்கு தானே, குறித்த பணத்தொகை பாராளுமன்றத்தினால் அனுமதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று, அந்த அனுமதி வழங்கப்படுவதற்கு முன்னர்
நிதியாண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுவதற்கு முன்னர் ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைக்கின்ற சந்தர்ப்பத்தில் புதிய பாராளுமன்றம் கூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்ட திகதியிலிருந்து அடுத்து வருகிற 3 மாதங்கள் வரையிலான காலத்துக்கு பகிரங்க சேவைகளுக்கு அவசியமான நிதியினை திரட்டு நிதியிலிருந்து வழங்குவதற்கு ஜனாதிபதி அதிகாரம் அளிக்கலாம். இதுதான் 3வது திரட்டு நிதியிலிருந்து பணத்தை பெறுவதற்குரிய 3வது சந்தர்ப்பம். குறித்த நிதியாண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுவதற்கு முன்னர், அல்லது சுருக்கமாக சொல்லுவோமே, நிதியாண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டம் நிறைவேற்றப்படுவதற்கு முன்னர் ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைக்கின்ற சந்தர்ப்பத்தில் புதிய பாராளுமன்றம் கூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்ட திகதியிலிருந்து அடுத்து வரும் 3 மாதங்கள் வரையில் பகிரங்க சேவைகளுக்கு அவசியமான நிதியினை திரட்டு நிதியத்திலிருந்து செலவிடுவதற்கு ஜனாதிபதி அதிகாரம் அளிக்கலாம். இது 3வது விடயம். 4வது, ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தலுக்கு திகதியை தீர்மானிக்கும் போது தேர்தலுக்கான நிதி ஏற்கனவே ஏற்பாடு செய்யப்படாத போது, ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தலுக்கு திகதியை நிர்ணயிக்கும் போது அதற்கென்று பாராளுமன்றம் ஏற்கனவே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்காத போது தேர்தல்கள் ஆணையாளரோடு கலந்துரையாடி தேர்தலுக்கு அவசியமான பணத்தொகையினை திரட்டு நிதியிலிருந்து வழங்குவதற்கு செலவிடுவதற்கு ஜனாதிபதி அதிகாரம் அளிக்கலாம். இப்ப இந்த 4ஐ ஞாபகம் வச்சு கொள்ளுங்கோ. இதுக்குள்ள பெரிய கேள்வி வரலாம். திரட்டு நிதியிலிருந்து பணத்தினை மீளப்பெறுவதற்கான அரசியலமைப்பின் ஏற்பாடுகள் எவை என்று கேட்கலாம். அல்லது 153ஐ 154ஐ தனியாக கேட்கலாம். திரட்டு நிதியத்திலிருந்து ஜனாதிபதியினால் நிதி வழங்கப்படுகிற சந்தர்ப்பங்கள் என்று கேட்கலாம். திரட்டு நிதியத்திலிருந்து பணத்தொகையினை ஜனாதிபதி வழங்குவதற்கும் செலவிடுவதற்கும் உள்ள ஏற்பாடுகள் எவை என்று தனியாக கேட்கலாம். அப்படி கேட்டாலும் இப்ப உங்களுக்கு விடை எழுதையில 3வது 4வது மட்டும் எழுதினால் போதுமானது. சரியா? அடுத்தது, இந்த திரட்டு நிதியத்தில் உள்ள பணம் எவ்வாறு கணிக்கப்படும்? திரட்டு நிதியத்தில் இருக்கிற பணம் எவ்வளவு இருக்குது, திரட்டு நிதியம் என்று எப்படி கால்குலேட் பண்றது? சரி, அப்படி கேட்பார்கள் தானே. திரட்டு நிதியத்தில் உள்ள பணம் எவ்வாறு கணிக்கப்படுகிறது என்று கேள்வி கேட்கப்பட்டால் நிதி ஒழுங்கு விதி 2 அதனுடைய 2ஆம் பிரிவில் அதற்குரிய விடை இருக்குது. சரிதானே? இந்த விடயத்தை நான் கொஞ்சம் விளக்கமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ முதல்ல திரட்டு நிதியத்தில் உள்ள பணம் எவ்வாறு கணிக்கப்படும், அல்லது திரட்டு நிதியத்தில் உள்ள பணம் என்று கேட்பார்களாக இருந்தால் நீங்க முதல் திரட்டு நிதி என்னங்கிற விளக்கத்தை சொல்ல வேண்டும். திரட்டு நிதியை பற்றி கேள்வி கேட்டாலே திரட்டு நிதியத்துக்குரிய விளக்கம் சொல்ல வேண்டும். சரிதானே? சட்டத்தினால் குறித்த நோக்கத்துக்கென குறித்தொதுக்கப்படாத குடியரசுக்கு சொந்தமான அனைத்து நிதியம் ஒரு திரட்டு நிதியமாக அமைய வேண்டும். அப்படித்தானே சொல்லி இருக்கிறோம். அதை இங்க வேற வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. குறித்த நோக்கத்துக்கென வேறான நிதியில் போடப்படாத இலங்கைக்கு சொந்தமான சகல பணத்தையும் திரட்டு நிதியம் உள்ளடக்கும். ஒரே விடயம்தான். சரிதானே? அவ குறித்த நோக்கத்துக்கென சட்டத்தினால் குறித்து ஒதுக்கப்படாத குடியரசுக்கு சொந்தமான அனைத்து நிதியம் திரட்டு நிதியம் என்று அழைக்கப்படும். இப்போ திரட்டு நிதியத்தில் உள்ள பணம் எவ்வாறு கணிக்கப்படும் அதை சேர்த்து இதுல இருக்கிறத விட கொஞ்சம் விளக்கமா சொல்லுறேன். சரிதானே? திரட்டு நிதியில் உள்ள பணம் முதலாவது திரைசேரி. சரிதானே? திரைசேரி பிரதி செயலாளர், அவர்தான் திரைசேரியினுடைய தலைவர். திரைசேரி, 2வது அமைச்சுக்கள், 3வது திணைக்களங்கள், 4வது
குடியரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடல் கடந்த முகவர்கள், அதாவது வெளிநாட்டு தூதர் ஆலயங்கள், அங்க குடியரசின் வெளிநாட்டு தூதர் ஆலயங்கள், எம்பசி என்று சொல்லுவோம், ஸ்ரீலங்கன் எம்பசி. குடியரசின் இலங்கை குடியரசின் வெளிநாட்டு தூதர் ஆலயங்கள், கடல் கடந்த பிற முகவர்கள் ஆகியோரிடம் கையிலும் வங்கி கணக்கிலும் உள்ள பணம், அத்தோடு அரசாங்கத்தின் முதலீடுகள் என்பவை திரட்டு நிதியமாக அமையும். அப்ப திரட்டு நிதியத்தில் உள்ள பணம் என்பது ஒன்றொன்றாக சொல்லிக் கொண்டு வர போறோம். திரட்டு நிதியத்தில் உள்ள பணம் ஒன்றுகள் ஒன்றாக எழுதுவோமே. திரைசேரி, அமைச்சுக்கள், திணைக்களங்கள், குடியரசுக்கான வெளிநாட்டு தூதர் ஆலயங்கள், அங்கீகரிக்கப்பட்ட கடல் கடந்த பிற முகவர்கள் ஆகியோரிடம் கையிலும் வங்கி கணக்கிலும் உள்ள குடியரசின் நிதியை கொண்டுள்ளது. அத்துடன் அரசாங்கத்தின் முதலீடுகளும் அதில் அடங்குகிறது. அப்ப திரட்டு நிதியத்தில் உள்ள பணம் எவ்வாறு கணிக்கப்படும் என்று கேட்கப்பட்டால் இலகுவாக உங்களால் விடை எழுதக்கூடியதாக இருக்கு. நான் சொல்லுகிற விடயத்தை வச்சுக்கொண்டு தயவு செய்து பாடக்குறிப்புகளை தயார் செய்து கொள்ளுவோம். சரிதானே? சொல்லி பார்க்கலாம், எழுதி பார்க்க வேணும். எழுதி பார்க்காவிட்டால் பரீட்சை மண்டபத்தில் உங்களை கைவிட்டுடும். அப்போ நீங்கள் அதை முறுக்கால் எழுதி பார்க்க வேணும். திரட்டு நிதியத்தில் உள்ள பணம் எவ்வாறு கணிக்கப்படும் என்பது தொடர்பாக பார்க்கலாம். திரட்டு நிதியத்தில் இருந்து மேற்கொள்ளப்படுகின்ற இருவகையான செலவினங்கள் நாங்கள் ஏற்கனவே கதைச்சிருக்கிறோம் என்கிற எனக்கு ஞாபகம் இருக்குது. இருந்தாலும் நான் உங்களுக்கு அதை சொல்லி. சரிதானே? திரட்டு நிதியத்திலிருந்து மேற்கொள்ளப்படுகின்ற இருவகையான செலவினங்கள் என்று கேட்டார். இருவகையான ஏற்பாடுகள் என்றுதான் கேட்பார்கள். திரட்டு நிதியத்திலிருந்து செய்யப்படும் செலவினத்துக்கான ஏற்பாடு எத்தனை வகைப்படும்? 2 வகையான ப்ரொவிஷன் இருக்காது. 2 வகையான ஏற்பாடுகள் இருக்கு. ஒன்று, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல ஒதுக்கீட்டு சட்டம். ஒதுக்கீட்டு சட்டம் என்றால் வரவு செலவு திட்டம். ஒதுக்கீட்டு சட்டத்தில் பாராளுமன்றத்தினால ஒரு தொகை அனுமதிக்கப்படுகிறது. சில வேளையில் அப்படி அனுமதிக்கப்பட்ட தொகை காணாட்டி சம்பந்தப்பட்ட அமைச்சர் பாராளுமன்றத்தில் ஒரு பேப்பரை போடுவார், குறை நிரப்பு மதிப்பீடு இன்னும் கொஞ்சம் காசு தாங்க கொண்டு அது பாராளுமன்றத்தினால அனுமதிக்கப்படும். அது பாராளுமன்ற தீர்மானம். 2ஐயும் சேர்த்து ஒரு செட் அப்படியே சொல்லப்படும். ஒதுக்கீட்டு சட்டத்தினால் அல்லது பாராளுமன்ற தீர்மானத்தினால், இது ஒரு விடயமா? ஒதுக்கீட்டு சட்டத்தினால் அல்லது பாராளுமன்ற தீர்மானத்தினால் அல்லது மேலே ஒரு அல்லது வருது பிறகு வருது என்று கூட முதலாவது 2ஐயும் சேர்த்து சொல்ல போறோம். ஒதுக்கீட்டு சட்டத்தினால் அல்லது பாராளுமன்ற தீர்மானம் ஒன்றினால். 2வது இப்போ நாங்கள் தொடர்ந்து பந்தியா எழுதுறபடியால் அப்போ அல்லதுன்னு போட போறோம். ஒதுக்கீட்டு சட்டத்தினால் அல்லது பாராளுமன்ற தீர்மானத்தினால் அல்லது அரசியலமைப்பின் 153, 154 உறுப்புரைகளின் நியதிகளினால் வழங்கப்பட்ட அதிகாரத்தினால், அதாவது ஜனாதிபதியினால ஒதுக்கப்பட்டது என்று சொல்லாமல் 153 அரசியலமைப்பு சட்டத்தின் 153, 154 உறுப்புரைகளினால் ஏற்பாடு செய்யப்பட்ட அதிகாரத்தினால் ஒதுக்கீடு செய்யப்படுபவை, ஒதுக்கீடு செய்யப்படுகிற சேவைகள் வழங்கல் சேவைகள் எனப்படுகிறது. அப்ப முதலாவது வழங்கல் சேவை, வழங்கற் சேவை என்று இருக்குது. சரி, சரிதானே? வழங்கற் சேவை. திரட்டு நிதியத்திலிருந்து செலவினம் செய்யப்படுகிற செலவினத்தின் இருவகையான ஏற்பாடுகள். ஒன்று வழங்கற் சேவைகள், அதுக்கு விளக்கம் தெரியும் இப்போ உங்களுக்கு. 2வது விசேட சட்ட சேவைகள். விசேட சட்ட சேவைகள் இது அரசியலமைப்பின் ஏற்பாடுகளினாலேயோ அல்லது மேலே சொல்லப்பட்ட ஒதுக்கீட்டு சட்டம், பாராளுமன்ற தீர்மானம் தவிர்ந்த ஏனைய பாராளுமன்றத்தினால நிறைவேற்றப்பட்ட சட்டங்களின் மூலமாகவோ ஏற்பாடு செய்யப்படுகிற செலவினங்கள். இவற்றுக்கு ஒதுக்கீட்டு சட்டத்தில் பாராளுமன்ற அனுமதி பெற தேவை.
இவற்றுக்கு ஒதுக்கீட்டு சட்டத்தின் மூலமாக பாராளுமன்றத்தின் அனுமதி பெற தேவையில்லை. சரி, இப்ப கவனிங்க. திரட்டு நிதியம் என்றா என்ன என்று கேட்கிற போது எங்கள்கிட்ட ஒரு விளக்கம் கொண்டு வந்தது தானே. குறித்த நோக்கத்திற்கென சட்டத்தினால் குறித்து ஒதுக்கப்படாத இலங்கை குடியரசுக்கு சொந்தமான எல்லா பணமும் திரட்டு நிதி என்று அழைக்கப்படுகிறது. அப்ப குறித்த நோக்கத்துக்கு என்று சட்டத்தினால் குறித்து ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வாறு அழைக்கப்படும்? இப்படி ஒன்று தானே. குறித்த நோக்கத்திற்கு என்று சட்டத்தினால் குறித்து ஒதுக்கப்பட்ட நிதி, அதுக்கு என்ன பேர்? விசேட நியதி சட்ட நிதியங்கள். விசேட நியதி சட்ட நிதியங்கள் பாராளுமன்றத்தில் சட்டமாக்கப்பட்ட நியதி சட்டங்களின் பிரகாரம் உருவாக்கப்பட்ட விசேட நிதியங்கள் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. எப்படி? விசேட நியதி சட்ட நிதியங்கள் என்பது பாராளுமன்றத்தினால் சட்டமாக்கப்பட்ட நியதி சட்டங்களின் பிரகாரம் உருவாக்கப்பட்டவை. அந்த நிதியங்களுக்கு பணம் எவ்வாறு சேகரிக்கப்படுகிறது என்பதையும், அந்த நிதியங்களில் இருந்து எவ்வாறு நிதி செலவிடப்பட வேண்டும் என்பதையும் குறிப்பிட்ட சட்டம் விதித்துரைக்கிறது. குறிப்பிட்ட சட்டம் விதித்துரைக்கிறது. இந்த நிதியங்களும் பொது மதிப்பீடுகளில் சேர்க்கப்படுவதில்லை. இந்த நிதியங்கள் பொது மதிப்பீடுகளில் சேர்க்கப்படுவது இல்லை. ஆண்டு மதிப்பீட்டில் இதுக்கண்டு தனியாக ஏற்பாடு எதுவும் செய்யப்பட்டால் அது அந்தந்த நிகழ்ச்சி திருத்தங்களை காட்டப்படும். அது தேவையில்லை. உங்களுக்கு இவ்வளவும் தெரிஞ்சிருந்தாலே சரி. அப்போ விசேட நியதி சட்ட நிதியங்கள் என்பது அங்க நாங்கள் ரகசியமா ஒரு விஷயத்தை அறிஞ்சு கொண்டு வந்தோம் தானே. குறித்த நோக்கத்துக்கு என்று சட்டத்தினால குறித்தொதுக்கப்பட்ட நிதியங்கள், அதுதான் விசேட நியதி சட்ட நிதியங்கள். பாராளுமன்றத்தில் சட்டமாக்கப்பட்ட நியதி சட்டங்களின் பிரகாரம் உருவாக்கப்பட்ட நிதியங்களாக இருக்கும். இந்த நிதியங்களுக்கு பணம் எவ்வாறு சேகரிக்கப்படுகிறது என்பதும், அந்த நிதியங்களிலிருந்து எவ்வாறு நிதி செலவிடப்பட வேண்டும் என்பதும் குறிப்பிட்ட சட்டத்தினால விதித்துரைக்கப்பட்டு இருக்கும். இப்படியான நிதியங்கள் சிலவற்றை நான் உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறேன். உங்களுக்கு தெரியக்கூடிய மாதிரியாக சில நிதியங்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறது நல்லது தானே, சரிதானே. நியதி சட்ட நிதியங்கள், லோகோர் சீமாட்டி நிதியம் கண்டு இருக்குது. இந்த தேசிய காப்புறுதி பொறுப்பு நிதியம் முதல் அக்ரகாரான் இருந்தது, இப்ப NITF பண்றது தேசிய காப்புறுதி பொறுப்பு நிதியம். அதுக்கு தனியாக உங்கள்ட்ட இருந்து மாதம் காசு சம்பளத்துல கழிச்சு அனுப்புறது தானே, இந்த கோல்டோ சில்வரோ பிளாட்டினமோ என்று சொல்லி. அப்ப பாருங்க, தேசிய காப்புறுதி பொறுப்பு நிதியம். ரெண்டாவது ஒன்று இருக்குது, அது நீங்க கொஞ்சம் நீளமா இருக்கிறபடியால பாடமாக்க விடாமட்டு அதை விட்டுட்டேன். வேலை நிறுத்தங்கள், கலவரம், சிவில் பிரச்சனை மற்றும் பயங்கரவாதம் தொடர்பான நிதியம் என்று சொல்லியும் ஒன்று இருக்கு. லோகோர் சீமாட்டி நிதியம் இருக்குது, அது பிரிட்டிஷ் காலத்திலேருந்து இருக்கிறது, அது ஞாபகம் இருக்கணும். தேசிய காப்புறுதி பொறுப்பு நிதியம், ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதியம் ETF, சிரம வாசனா, தேசிய சுகாதார அபிவிருத்தி நிதியம், சிறுநீரக நிதியம், தேயிலை சக்தி நிதியம், கபுருக நிதியம், அரச சேவைகள் ஓய்வூதியர்களின் நம்பிக்கை பொறுப்பு நிதியம், புத்த சாசன நிதியம், இப்படியாக இந்த புத்தாக்குரர் நிதியம், உள்நாட்டு கடன் மற்றும் அபிவிருத்தி நிதியம் என்று சொல்லி இப்படியாக நிதியங்கள் இருக்கு. இதைத்தான் நாங்கள் என்ன வகையில சொல்றோம்? நியதி சட்ட நிதியங்கள், விசேட நியதி சட்ட நிதியங்கள் என்று சொல்லி அழைக்கப்படுது. சரியா? அப்ப இது மேலதிகமா திரட்டு நிதி என்றதை படிக்கிற போது வரக்கூடிய ஒரு சந்தேகம், அந்த குறித்தொதுக்கப்பட்டதுக்கு என்னத்துக்கு என்ன பேர், அதை நீங்க சொல்லி என்று கேட்கக்கூடாது என்கிறதால அந்த விஷயத்த சொல்லி இருக்கு. சரியா? அடுத்தது, திரட்டு நிதி தொடர்பிலான சட்டங்களை நிறைவேற்றுவது பற்றிய ஏற்பாடு. இந்த 152வது இருக்குது. நான் கொஞ்சம் வாசிக்கிறேன் பாருங்க. தமிழ்ல தான் இருக்குது, வாசிக்க முடிய அதனுடைய சாராம்சத்தை பற்றி கொஞ்சம் யோசிப்போமா. திரட்டு நிதியத்தை அல்லது குடியரசின் வேறு நிதியங்களை கையாளுவதற்கு அல்லது அந்த நிதியங்கள் மீது பொறுப்புகளை சுமத்துவதற்கு அல்லது ஏதேனும் வரியை விதிப்பதற்கு
அல்லது அப்போதைக்கு வலுவில் உள்ள ஏதேனும் வரியை நீக்குவதற்கு, கூட்டுவதற்கு அல்லது குறைப்பதற்கு அதிகாரம் அளிக்கும் சட்ட மூலம் அல்லது பிரேரணை எதுவும் அமைச்சர் ஒருவரால் தவிரவும், அத்தகைய சட்டம் மூலம் அல்லது பிரேரணை ஒன்றில் அமைச்சரவையினாலோ அல்லது அமைச்சரவை அதிகாரம் அளிக்கக்கூடிய அத்தகைய முறையிலோ அங்கீகரிக்கப்பட்டிருந்தால் ஒழியவும் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுதல் ஆகாது. திரட்டு நிதியத்தை அல்லது குடியரசின் வேறு நிதியங்களை கையாளுவதற்கு அல்லது அந்த நிதியங்களின் மீது பொறுப்புகளை சுமத்துவதற்கு அல்லது ஏதேனும் வரியை விதிப்பதற்கு அல்லது அப்போதைக்கு வலுவில் உள்ள ஏதேனும் வரியை நீக்குவதற்கு, கூட்டுவதற்கு அல்லது குறைப்பதற்கு அதிகாரம் அளிக்கும் சட்ட மூலம் அல்லது பிரேரணை எதுவும் அமைச்சர் ஒருவரால் தவிரவும், அத்தகைய சட்ட மூலம் அல்லது பிரேரணை ஒன்றில் அமைச்சரவையினாலோ அல்லது அமைச்சரவை அதிகாரம் அளிக்கக்கூடிய அத்தகைய முறையிலோ அங்கீகரிக்கப்பட்டிருந்தால் ஒழியவும் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுதல் ஆகாது. எங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி எளிமையா சொல்லுகிறேன். பொது நிதியை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு சட்ட மூலமும், பொது நிதியை பாதிக்கக்கூடிய என்றால் பொது நிதியை கூட்டலாம், குறைக்கலாம், சரிதானே, அல்லது அதன் மீது பொறுப்புகளை சுமத்தலாம். பொது அரசரை பொது நிதி, அங்க திரட்டு நிதியத்தை அல்லது குடியரசின் வேறு நிதியங்களை என்று சொல்லி இருப்பதனால நாங்கள் திரட்டு நிதியத்தை மட்டும் சொல்லக்கூடாது. திரட்டு நிதியத்தை அல்லது குடியரசின் வேறு நிதியங்களை என்று சொல்லி இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு சொன்ன இந்த விசேட நியதி சட்ட நிதியங்களை விட முற்பண கணக்குகள் என்று சொல்லியும் இதுக்கு அரசாங்கத்தின் பிசினஸ்கள் அதுகளும் பெறும். அப்ப நாங்கள் அதுகள் எல்லாத்தையும் சேர்த்து சொல்றபடியால பொதுவாக பொது நிதியம் என்றே சொல்லுவாங்க. பொது நிதியம் என்பது திரட்டு நிதியம் மட்டும் உள்ளடக்காது, கவனமா. திரட்டு நிதியம் குடியரசின் வேறு நிதியங்களையும் சேர்த்ததுதான் பொது நிதி. பொது நிதியை பாதிக்கின்ற சட்ட மூலங்கள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுவதற்கு 2 நிபந்தனைகள் இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, அது ஒரு அமைச்சரால் மட்டும்தான் சமர்ப்பிக்கப்படலாம், வேறு ஆக சமர்ப்பிக்கலாம். அமைச்சர் ஒருவரால் தவிர சமர்ப்பிக்கப்படுதல் ஆகாது. அமைச்சர் ஒருவரால் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். 2வது, பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு முன்பாக அமைச்சரவையினால் அங்கீகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். கேபினட்டாலே அது அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கும். அமைச்சரவையினால் அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். சரியா? அப்போ 2 விடயங்கள் சொல்லப்பட்டிருக்குது இங்க. பொது நிதியை பாதிக்கக்கூடிய சட்டங்கள் எவையும் அமைச்சரவையினால் அங்கீகரிக்கப்பட்டவையாகவும் அமைச்சர் ஒருவரால் மட்டுமே சமர்ப்பிக்கப்படுபவையாகவும் இருக்க வேண்டும். இதுதான் என்னுடைய சுருக்கம். சரிதானே? சரி, இப்ப நிறைவாக அந்த முதலாவது கேள்விக்கு நாம் வரோம். இப்ப இதுக்குள்ள இன்னொரு விடயம் ஒன்று சொல்லி பார்க்கிறாங்க. 151வது உறுப்புரை இருக்குது, அதை ஏற்கனவே கதைச்சது என்கிறதால நான் சொல்ல இல்லை. எதிர்பாராத செலவு நிதியம் ஒன்றை தாபித்துக் கொள்வதை பற்றி. எதிர்பாராத செலவு நிதியத்தை தாபித்துக் கொள்வது, அதிலிருந்து முற்பணம் வழங்குவது, அந்த முற்பணம் சீர் செய்யக்கூடியதாக இருப்பது, எவ்வாறான சந்தர்ப்பங்களில் முற்பணம் கோர வேண்டும் என்கிற 4 விடயங்களை ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். ஆனால் இங்க பாருங்க, இதுக்கும் பாராளுமன்றத்தின் அனுமதி தான் வேணும். அவசரமானவை, எதிர்பாராதவை ஆகிய செலவுகளுக்கு ஏற்பாடு செய்வதற்காக பாராளுமன்றம் எதிர்பாராத செலவு நிதியம் ஒன்றை சட்டத்தினால தாபித்துக் கொள்ள முடியும். அதுக்கு பிறகு நிதி அமைச்சர் அந்த செலவு அவசியமானது, அதற்கு ஏற்பாடு எதுவும் செய்யப்படவில்லை என்று திருப்தி அடைந்தால் ஜனாதிபதியினுடைய சம்மதத்தோடு அந்த செலவினத்துக்கு முற்பணம் கொடுக்கலாம். இவ்வாறு முற்பணம் கொடுக்கும் போது நாங்க பார்க்க வேணும், இதுக்கு வேறு விதமாக நிதியை பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி, அதாவது நிதி ஏற்பாடு இல்லை, வேறு விதமாக வகை மாற்றம் செய்தல், சேமிப்பு போன்றவற்றை பயன்படுத்த இயலாது, குறைநிரப்பு மதிப்பீடு சமர்ப்பிக்கிறதுக்கு போதிய அவகாசம் இல்லை போன்ற விடயங்களை கருத்தில் கொண்டுதான் இதை கொடுப்பேன். அவ்வாறு முற்பணம் வழங்கப்பட்ட பின்னர் இயன்ற வரையில விரைவாக அதற்கான குறைநிரப்பு மதிப்பீடு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டு அது சீர் செய்யப்பட வேணும் என்று பார்த்துக்கலாம். அப்ப இந்த 148 இருந்து பாருங்க,
152 வரையில இருக்கக்கூடிய எல்லா விடயங்களும் பாராளுமன்றத்தோட நேரடியாக தொடர்புடுது. 148 பாராளுமன்றம் நிதியின் மீது பூரண கட்டுப்பாட்டை கொண்டதாக இருக்கு, அது இந்த அனுமதி இல்லாம வரி விதிக்கலான்னு சொல்லுது. 149 சொல்லுது பாராளுமன்றம் அனுமதித்த தொகைக்குத்தான் நிதியமைச்சர் ஆணைச்சீட்டு கொடுக்கலாம். இப்போ பாராளுமன்றத்தில் அனுமதிக்கப்பட்ட செலவினங்களுக்கு தான் ஆணைச்சீட்டு கொடுக்கலாம் என்று சொல்லியிருக்கு. 150, 150 3, 154 உறுப்புரைகளும் பாராளுமன்றத்தினால்தான் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த சட்டம் அரசியலமைப்பு சட்டம், இது பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதுதான். இப்ப ஜனாதிபதியினால நிதி செலவிடப்படுவதற்குரிய அனுமதியும் பாராளுமன்றம் தான் வழங்கியிருக்கு. இந்த அரசியலமைப்பை நிறைவேற்றிய போது அது பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. பாராளுமன்றத்தினாலதான் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அப்ப ஜனாதிபதியினால அவருடைய அதிகாரத்தின் கீழ் செலவிடப்படுவது என்பது பாராளுமன்றம் தீர்மானித்த ஒரு தீர்மானம், பாராளுமன்றத்தின் அதிகாரத்தை. அதே போல எதிர்பாராத செலவு நிதியம் ஒன்றை தாவிப்பது, அதிலிருந்து ஆணைச்சீட்டை வழங்குவது, அதற்கான முற்பண தொகைக்கு குறைநிரப்பு மதிப்பீட்டை அங்கீகரிப்பது எல்லாம் பாராளுமன்றம் தான் செய்ய போகுது. அதே போல பொது அரசியலை பாதிக்கின்ற சட்ட மூலங்கள் நிறைவேற்றப்படுவது பாராளுமன்றத்தில் தான் நிறைவேற்றப்படும். சரி, அப்ப இந்த விடயங்கள் எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாக பெரிய கட்டுரை கேள்வி ஒன்று வருமாக இருந்தால், பொது நிதியின் மீது பாராளுமன்றம் கொண்டுள்ள கட்டுப்பாடு ஒரு 8 புள்ளி 10 புள்ளிக்கு ஒரு கட்டுரை கேள்வியாக அமையுமாக இருந்தால், நீங்கள் இவ்வளவு விடயத்தையும் சேர்த்துதான் விடையாக எழுத வேணும். ஒரு சிறிய கேள்விக்கு தான் நான் முதல்ல சொல்லியிருந்தேன், 148ஆம் உறுப்புரையே அப்படியே நீங்கள் விடையாக எழுதி கொள்ளுங்கள், அந்த புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒரு 2 புள்ளிக்கோ 4 புள்ளிக்கோ கேட்டா பரவாயில்லை, அதை எழுதல. பாராளுமன்றம் பகிரங்க நிதியின் மீது பூரணமான கட்டுப்பாடு கொண்டதாக இருக்க வேண்டும் என்பது ஒரு பாயிண்ட் ஆகும். 2வது, பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தினால் அதிகாரம் அளிக்கப்பட்டால் மட்டுமே உள்ளூர் அதிகார சபை அல்லது வேறு ஏதேனும் பகிரங்க அதிகார சபை வரி, வீத வரி அல்லது வேறு ஏதேனும் அறவீடுகளை விதிக்க முடியும் என்கிறது 2வது விடயம். இதையும் உள்ளடக்கியதாக நீங்கள் ஒரு விடையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சரிதானே? இப்போ முழுமையான ஒரு கட்டுரை வினாவாக கேட்பார்களாக இருந்தால், நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை அவங்க இருந்து எழுத தொடங்கும். பாராளுமன்றம் பொது நிதியின் மீது கொண்டுள்ள கட்டுப்பாட்டினை விவரிக்க என்று கேட்கப்பட்டால், நீங்கள் முதல் ஒரு தொடக்க பந்தியாக, ஒரு அறிமுக பந்தியாக எழுதுங்க. இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியல் அமைப்பு அத்தியாயம் 17, இதுல இருக்கிற மாதிரி ரோமன் இலக்கத்தில் எழுதுவோம். அத்தியாயம் 17 நிதி எனும் தலைப்பின் கீழ் உறுப்புரைகள் 148 தொடக்கம் 152 வரையானவற்றில் பாராளுமன்றம் மற்றும் பொது நிதி தொடர்பாக விவரிக்கப்படுகிறது. இப்படி ஒரு தலைப்பை கொடுத்த உடனே வாசிக்கிறவர் டக்குன்னு யோசிப்பார், பிள்ளைக்கு எல்லாம் விளங்கி இருக்கப்பா, சரியா? அவ்வளோத்தையும் கொடுத்துட்டு தொடர்ந்து சொல்ல வேண்டும். நீங்கள் பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட சட்டங்களினால் வழங்கப்படுகின்ற அதிகாரத்தின் கீழ் மாத்திரமே, பாராளுமன்றத்தினால் நிறைவேற்றப்படுகின்ற சட்டங்களினால் வழங்கப்படுகிற அதிகாரத்தின் கீழ் மாத்திரமே பொது நிதியுடன் தொடர்புடைய கீழ்வரும் கருமங்களை மேற்கொள்ள முடியும். இது 2வது பந்தியாக சொல்லுங்க. பாராளுமன்றத்தினால் நிறைவேற்றப்பட்ட சட்டங்களினால் வழங்கப்படும் அதிகாரத்தின் கீழ் மட்டுமே பொது நிதியுடன் தொடர்புடைய கீழ்வரும் கருமங்களை மேற்கொள்ள முடியும் என்று சொல்லிட்டு ஒன்று போடுங்க. இனி ஒன்றாக எழுதி கொண்டு வரலாம். பாராளுமன்றம் பொது நிதியின் மீது பூரண கட்டுப்பாட்டை கொண்டுள்ளது. பாராளுமன்றம் பகிரங்க நிதிகளின் மீது பூரணமான கட்டுப்பாடு உடையதாக இருக்கும். சரியா? இந்த விடயத்தை நாங்கள் அந்த முதல் பந்தியோட சேர்த்து எழுதுவோமே, 2வது பந்தியோட இன்னும் வசதியாக இருக்கும். அப்போ பாராளுமன்றம் பொது நிதியின் மீது பூரண கட்டுப்பாட்டை கொண்டிருப்பதோடு பாராளுமன்றத்தினால் நிறைவேற்றப்பட்ட சட்டங்களினால் அதிகாரம் அளிக்கப்பட்டால் மட்டுமே பொது நிதி தொடர்பான கீழ்வரும் விடயங்களை அல்ல கீழ்வரும் கருமங்களை மேற்கொள்ள முடியும். இன்னும் அழகா வரும், இதை செய்து சொல்ல மாட்டேன். சரிதானே? 2வது பந்தி முதலாவது சொல்லியாச்சு. இலங்கை ஜனநாயக சோசலிச
குடியரசின் அரசியல் அமைப்பு அத்தியாயம் 17 நிதி என்ற தலைப்பின் கீழ் உறுப்புரைகள் 148 தொடக்கம் 152 வரையானவற்றில் பாராளுமன்றம் மற்றும் பொது நிதி தொடர்பாக விவரிக்கப்படுகிறது என்று சொல்லிட்டு 2வது பந்தி எழுதுகிறோம். விளக்கம் போடாமலே எழுதுகிறோம். பாராளுமன்றம் பொது நிதியின் மீது பூரணமான கட்டுப்பாட்டை கொண்டுள்ளதோடு பாராளுமன்றத்தினால் நிறைவேற்றப்பட்ட சட்டங்களினால் அதிகாரம் அளிக்கப்பட்டால் மட்டுமே பொது நிதியுடன் தொடர்புடைய கீழ்வரும் கருமங்களினை மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி போட்டு இனி அந்த கருமங்களை ஒன்றுக்குள்ளொன்றா இலக்கம் போட்டு எழுதுவோம். 1, ஏதேனும் வரி, வீத வரி, பிற விதிப்புகளை விதித்தலும் அறவிடுதலும். ஏதேனும் வரிகள், வீத வரிகள், பிற விதிப்புகள் என்பவற்றை விதித்தலும் அறவிடுதலும். 2வது, அரசுரைகளையும் அரசு சார்பான பெறுவனவுகளையும் வரவுகளையும் வருமானங்களையும் திரட்டு நிதியில் சேர்த்தல். 3வது, திரட்டு நிதியில் இருந்து செலவினை மீளப்பெறுவதற்கான ஆணைச்சீட்டினை வழங்குதல். திரட்டு நிதியிலிருந்து செலவுகளுக்கான நிதியை மீளப்பெறுதல். திரட்டு நிதியிலிருந்து நிதியை மீளப்பெறுவதற்கான ஜனாதிபதியின் விசேட அதிகாரம். எதிர்பாராத செலவு நிதியத்தினை தாபித்தல். எதிர்பாராத செலவு நிதியத்திலிருந்து முற்பணத்தை பெறுதலும் சீர் செய்தலும். திரட்டு நிதியத்திலிருந்தும் மற்ற அரசின் பிற நிதியங்களிலிருந்தும் செலவினங்களை மேற்கொள்ளுதல். நடைமுறையில் உள்ள வரி, வீத வரிகள், விதிப்புகள் என்பவற்றை கூட்டுதல், குறைத்தல், நீக்குதல், விதித்தல். நடைமுறையில் உள்ள வரிகள், வீத வரிகள், பிற வரி விதிப்புகள் என்பவற்றை கூட்டுதல், குறைத்தல், நீக்குதல், விதித்தல். இவ்வளவு கர்மமும் பாராளுமன்றத்தின் அனுமதியோடு தான் செய்ய முடியும் என்று சொல்லி எழுதிவிட்டீங்கன்னா ஒரு அற்புதமான பெரிய கட்டுரை ஒன்று வந்து சேரும். அப்படியே உங்களுக்கு புள்ளிகளை தருவார். சரிதானே? இப்போ இன்றைக்கு திரட்டு நிதி கம்ப்ளீட். திரட்டு நிதி சம்பந்தமாக இருக்கக்கூடிய எல்லா விடயமும் கதைச்சாச்சு. திரட்டு நிதிக்குள்ள இனி எந்த கேள்வி கேட்டாலும் எங்களால் விட எழுத இயலும். சரி, இந்த அளவோட நாங்கள் ஒரு சிறிய ஓய்வு எடுத்துக்கொள்வோம். ஆஃப் ரெக்கார்டிங்கில் சில விடயங்களை உங்களோட கலந்து பேசிட்டு அடுத்ததாக கட்டு நிதி தொடர்பான தீர்மானத்துக்கு வரும். சரி, தொடர்ச்சியாக கலந்துரையாடோட அபிப்பிராயங்கள் அடிப்படையில் கிட்டத்தட்ட 15 பேர் குழுவில் இருந்து விலகியும் மெசேஜ் போட்டும் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார்கள். குழப்பமாக இருக்கும், நாளைக்கு படிப்போம், நாளைக்கு படிக்கிறது தான் நல்லது என்று சொல்லி தங்களுடைய அபிப்பிராயத்தை தெரியப்படுத்தி இருக்கிறோம். மற்றது தொடர்ந்து வருகிற செயலமர்வுகள் தொடர்பில் இறுக்கமான நடைமுறை ஒன்று இருக்கும். அதையும் இந்த ஒளிப்பதிவில் சொல்ல விரும்புகிறேன். உங்களுடைய பெயர்களை பயன்படுத்தாமல் வெறும் இலக்கங்கள், குறியீடுகள், இந்த தொலைத்தொடர்பு சாதனங்களுடைய பெயர்களில் உள்நுழைய முயற்சிப்பவர்கள் அடுத்த செயலமர்வுகளில் உள்ள நுழைவதற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள். செயலமர்வில் அவர்கள் பங்கேற்க முடியாமல் இருக்கும் என்பதையும் மன வருத்தத்தோட தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அப்போ இன்றைய செயலமர்வை இந்த அளவோடு நிறைவு செய்து கொண்டு நாங்கள் மீண்டும் சந்திக்கும் போதும் எல்லோரும் இதனிலும் மகிழ்ச்சியான பொழுதொன்றில் சந்திக்க வேணும் என்கிற பிரார்த்தனையோடு எல்லோருக்கும் பாய் பாய், குட் நைட்.